போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த ஒரு சேனல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம போட்டித் தேர்வுக்காக சம்மந்தமான அனைத்து வினாக்களையுமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒவ்வொருவருக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஸோ எல்லாருமே இன்றைக்கி உள்ள உலகத்தில் நம்ம எப்படியாவது தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்நோக்கில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமான முறையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யும்போது அதற்கான வெற்றி என்பது உங்கள் வாழ்வில் இனிதே காத்திருக்கிறது. வாங்க நண்பர்களே, ஒரு சின்ன வாசகத்தோடு நம்ம வகுப்புக்கு கடந்து செல்லலாம். அதாவது விவேகானந்தர் ஒரு கூற்று சொல்லியிருக்கிறாரு, சுமைகளை கண்டு துவண்டு விடாதே, இந்த சுமைகளை சுமக்கின்ற பூமி கூட உன் காலடியில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பூமியானது எத்தனையோ சுமைகளை சுமக்கின்றது. ஆனால் நமக்கு இருக்க சுமைகள் என்பது மிகவும் குறைவுதான். அப்படிப்பட்ட இந்த பூமி சுமக்கும்போது நாம் இப்படிப்பட்ட சுமைகளை சுமந்து நம்முடைய தேர்வில் வெற்றி பெற்று இனிதே அரசு வேலை கிடைக்கும் என்று நாம் நம்புவோம். தொடர்ந்து போராடுவோம், இனிதே வெற்றி பெறுவோம் என்று எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க நம்ம ஆடியோக்குள்ளே போகலாம். தமிழ்லேருந்து சில வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 பார்ப்போம். தீயினார் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இக்குறட்பாவில் அமைந்துள்ள அணி எது? விடை பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி. கேள்வி எண் 2, இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா ஸ்லேடை அணி. கேள்வி எண் 3, கடலோடா கால்வாள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் உள்ள அணி எது? விடை பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. கேள்வி எண் 4, அன்பின் சிதறல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ராஜலட்சுமி. கேள்வி எண் 5, சமத்துவம் சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கத்தின் பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா சமாஜ் சமாத சங்கம். கேள்வி எண் 6, சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். கேள்வி எண் 8, இங்கிலாந்தில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். கேள்வி எண் 8, நான் வணங்கும் தெய்வம் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? விடை அம்பேத்கர். கேள்வி எண் 9, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா உள்ளிட்ட நூட்களுக்கு தொடர்புடையவராக யாரை கூறுகிறோம்? விடை பார்த்தீங்கன்னா மு மேத்தா. கேள்வி எண் 10, ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா இறையரசன். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பார்க்கலாம். நிறை அதற்கு பொருள் என்னன்னாக்க மேன்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொறை அதற்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. மூணாவது மதம் அதற்கு என்ன பொருள்னா கொள்கை. நான்காவது மையல் என்பதற்கு பொருள் என்னன்னா விருப்பம். அடுத்து கேள்வி எண் 12 பார்க்கலாம். பண்பில்லான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. இதில் அமைந்துள்ள அணி எது? விடை பார்த்தீங்கன்னா உவமை அணி. கேள்வி எண் 13, தலை
எத்தனை வகைப்படும்? விடை பார்த்தீங்கன்னா 7. கேள்வி எண் 14. சிறுகதை மன்னன் என்று புகழப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா சோ விருத்தாச்சலம். அடுத்து கேள்வி எண் 15 பொறுத்துக பார்க்கலாம். ஸோ இங்கிட்டு பாவினுடைய வகை கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு என்ன ஓசை பெற்று வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெண்பா அது என்ன ஓசைனா செப்பலோசை. ஆசிரியப்பா என்ன ஓசைனா அகவலோசை. களிப்பா என்ன ஓசைனா தொல்லலோசை. வஞ்சிப்பா அது என்ன ஓசைனா துங்கலோசை. அடுத்து கேள்வி எண் 16 பார்க்கலாம். அயோத்தியதசர் திராவிட மகாஜன சங்கத்தை துவக்கிய ஆண்டு? விடை பார்த்தீங்கன்னா 1892. கேள்வி எண் 17. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை அயோத்தியதச பண்டிதர். கேள்வி எண் 18. 1907 ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை எந்த விலையில் தொடங்கினார்? விடை காலனா. கேள்வி எண் 19. சங்க இலக்கியங்களின் தொன்மை வாய்ந்த இலக்கண நூலான தொல்காப்பியம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட உள்ளது? விடை 25. கேள்வி எண் 20. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை மதுரை. கேள்வி எண் 21. மீரா நடத்திய இதழ் எது? விடை அன்னம் வீடு தூது. கேள்வி எண் 22. கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வப்பரணி என புகழ்ந்தவர் யார்? விடை ஒட்டக்கூத்தர். கேள்வி எண் 23. விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும்? விடை 3. கேள்வி எண் 24. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? விடை தொல்காப்பியம். கேள்வி எண் 25. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? விடை நெல். கேள்வி எண் 26. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? விடை அமராவதி. கேள்வி எண் 27. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை திண்டுக்கல். கேள்வி எண் 28. அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும்? விடை குற்றமற்ற ஆட்சி. கேள்வி எண் 29. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதோர் இறைவனடியோ சேராதோர் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. கேள்வி எண் 30. பனைமரம் என்ற சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு தருக. விடை பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை. கேள்வி எண் 31. கஞ்சக்கருவி என்பது டேஷ்? விடை சேகண்டி. கேள்வி எண் 32. திருக்கேதாரம் வருணனை செய்தவர் யார்? விடை சுந்தரர். கேள்வி எண் 33. தமிழ் சோலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை திருவிக்கா. கேள்வி எண் 34. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாக்குவதின் பணியில் யாருடைய பங்கு ஆற்றியுள்ளது? விடை ரங்கராஜன். கேள்வி எண் 35. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? விடை வீரமா முனிவர். கேள்வி எண் 36. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எத்தனை? விடை 3. கேள்வி எண் 37. நீலகேசி கூறும் நோயின் வகை என்ன? விடை 3. கேள்வி எண் 38. சராசரி மனிதனின் தனது வாழ்நாளில் டேஸ் வருடம் தூங்குகிறார்? விடை 20. கேள்வி எண் 39.
அறத்துப்பாலில் உள்ள மொத்த இயல்கள் எண்ணிக்கை? விடை 4. கேள்வி எண் 40. வரும் முன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை உவமை அணி. கேள்வி எண் 41. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர்? விடை காயாக. 42. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை எத்திராசலு என்று அழைக்கப்படக்கூடிய வாணிதாசன். கேள்வி எண் 43. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? விடை பார்த்தீங்கன்னா உ மற்றும் ஊ. கேள்வி எண் 44. 19 நரம்புகளை கொண்ட கருவி எது? விடை மகரயாழ். கேள்வி எண் 45. இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பாரதியார். கேள்வி எண் 46. புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் யார்? விடை பாரதியார். கேள்வி எண் 47. 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் யார்? விடை பாரதியார். கேள்வி எண் 48. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். கேள்வி எண் 49. பாரதியார் அவர்களுக்கு பாரதி என்ற பட்டம் தன்னுடைய எத்தனையாவது வயதில் வழங்கப்பட்டது? விடை 11வது வயது. கேள்வி எண் 50. பாரதி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா கலைமகள். நன்றி நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம ஆடியோக்குள்ளே போடுவோம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வாரம். நன்றி.